சார் நாங்க உள்ள வரலாங்கல்ல? வாங்க வாங்க மோட்டு பத்லு வாங்க. சிங்கம் சார் உங்க 2 பேரை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாரு. வாங்க. ரொம்ப தேங்க்யூ சார். எங்களுக்கு உங்கள மாதிரி ஆளுங்க தான் வேணும். சரி சொல்லுங்க, உங்ககிட்ட இருக்கிற தனித்திறமைய சொல்லுங்க. என்னோட அப்சர்வேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ப்ளூ ட்ரை, பிரவுன் சாக்ஸ், ப்ளூ ஷர்ட், அதுக்கப்புறம் காஸ்ட்லியான வாட்ச் கட்டி இருக்கீங்க, அப்புறம் ஃபாரின் பர்ஃபியூமும் போட்டிருக்கீங்க சார். அடடே வா வா பிரமாதம். சரி மோட்டு உங்ககிட்ட இருக்கிற தனித்திறமைய சொல்லுங்க. சார் அது வந்து நான் வரும்போது உங்க பிளேட்ல 5 சமோசா கரெக்டா இருந்துச்சு சார். ஆனா இப்ப பாருங்க அதுல ஒன்னையும் காணோம். அட அட என்னோட சமோசாலாம் எங்க? இதான் சார் இவனோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த சமோசாவை இவன் சாப்பிட்டான்னா எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் ரொம்ப அசால்ட்டா பண்ணி முடிச்சிருவான். எந்த வேலையும் இவனால செய்ய முடியும். யாருக்காவது சமோசா சாப்பிட்டா சக்தி வருமா என்ன? எங்க ஒரு சாம்பிள் காட்டுங்க பார்க்கலாம். சரி வாங்க ஹாலுக்கு போய் பேசலாம். இப்போ உங்களோட எல்லா ஸ்டாஃபையும் ஒண்ணு சேர்ந்து இந்த சிங்கிள் மோட்டுவை பிடிக்க சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் இவனை விடவே கூடாது. ஆனா பாருங்க இவன் எப்படி விடுவிச்சுட்டு வெளியில வருவான்னு. அப்படியா? அதையும் பார்க்கலாம். ஸ்டாப்ஸ். எல்லாரும் மோட்டுவை இறுக்கமா பிடிச்சிக்கிங்க, விட்டுறாதீங்க. அதே பொண்ணு உனக்கான டெஸ்ட் முடிஞ்சு போச்சு. அவங்கள விட்டுரு. ஸ்டாப் பண்ணு. பாஸ் இவன் முத நாளே ஆபீசர் 2ஆ மாத்திட்டான் பாஸ். இவனை வேலைக்கு வச்சுக்காதீங்க. நோ 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 நோ. வாட் a பவர். எனக்கு இந்த மாதிரி ஆளுங்க தான் வேணும். மோட்டு பத்லு யூ ஆர் ஹையர்ட். Thank you சார். Thank you very much. அப்படியா? இப்ப மோட்டு பத்லுவை ஹையர் பண்ணிட்டாங்க. இப்ப நான் பண்ண போற சதி இருக்கே, அதனால அவங்கள அவர் ஃபயர் பண்ணிடுவாருல. பிரமாதம் பாஸ், பிரமாதம். என்ன ஒரு அருமையான கவிதை சொன்னீங்க. கவிதையை விட்டு தள்ளு. இப்ப என் திட்டம் என்னன்னு கேளுங்கடா, கேளுங்க. இந்த கிராஃப கொஞ்சம் நல்லா பாருங்க. இந்த கேஸுக்காக தான் நாங்க ரொம்ப நாளா உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இவங்க நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? நீங்க இந்த கிராஃப நல்லா கவனிச்சு பாத்தீங்கல்ல? இப்ப என்னோட வேலை முடிஞ்சது. சரி போங்க, உங்க வேலையை கவனமா செய்யுங்க. ஐயோ மாமா 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 மாமா, யாரும் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எது செய்யறதா இருந்தாலும் அதை நான் தான் செய்வேன். போய் சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணுங்க. இது என்னது? இது எப்படி இங்க வந்தது? சிங்கம் சார் மட்டும் இத பார்த்தாருன்னா என் கதை அதோ கதி. சிங்கம் சார் இங்க ஒரு டப்பா மறைவா இருக்குது பாருங்க சார். சந்தேகம் மாதிரி அது தேடி பாருங்க. வாங்க. பாஸ் நீங்க எதுக்கு பாஸ் உசு உசுன்னு பயந்துகிட்டு இருக்கீங்க? சிங்கம் சார் எங்களோட நண்பன் சார், நெருங்கிய நண்பன். மோட்டு பெட்டி எங்க இருக்கு? எங்கேயுமே காணுமே. இதோ இங்கதானே இருந்துச்சு. அதுக்குள்ள எங்க போச்சு? நான் பார்த்தனே சார். எங்கன்னு பாத்தீங்களா நீங்க? சிங்கம் சார் இங்க வாங்க, இங்க வாங்க. டப்பா இதுக்குள்ள வந்து பூந்துருச்சு சார். வாங்க பாருங்க, வாங்க. என்ன பெட்டி அது? கமான் ஓபன் பண்ணி பாருங்க சார். முதல்ல வாங்க, எல்லாத்தையும் திறந்து செக் பண்ணி பாத்துருங்க. அப்பதான் நல்லது. ஏன்னா நீங்க என் பாஸ் அதுக்கு அப்புறம் சந்தேகப்படவே மாட்டீங்க இல்லையா? அட மோட்டு என்ன காரியம் பண்ணிட்ட நீ? என்ன இது? என்ன இது? இந்த ஆயுதங்கள்லாம் இங்க எப்படி இருக்கு? யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். சொல்றல, இம்பாசிபிள். சிங்கம் சார் என்ன நம்புங்க. இந்த ஆயுதங்கள் எங்க இருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க கொஞ்ச நேரம் வெளியில இருக்கீங்களா? நான் என்னோட திறமையான டிடெக்டிவ்ஸ் மோட்லு பத்துக்கிட்ட கொஞ்சம் பேசி ஆகணும். நான் ஒரு நிமிஷத்துக்கு வெளியே போறேன். எது பேசுறதா இருந்தாலும் சீக்கிரமா பேசிட்டு வாங்க. ஓகே? சரிங்க சார், நீங்க போங்க. அவங்க கிட்ட நான் பேசிட்டு வந்துடுறேன்.
மோட்டு பத்லு You naughty. இன்னையோட எல்லாருக்கும் சேலரி கட். இன்னையோட ஆபீஸ க்ளோஸ் பண்றேன். ஆனா என்னாச்சு சார்? மோட்டு பத்லு யூ ஆர் ஃபயர்ட். அத மோட்டு பத்லுட்ட கேளுங்க. அவங்களால தான் நான் இப்படி ஆயிட்டேன். இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் மீ. ஆனா அந்த ஆயுதங்கள் என்னோடது கிடையாது. இதுக்கான முடிவை கோர்ட் எடுக்கும். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். மோட்டு பத்லுவை விடக்கூடாது. இவங்களால தான் நமக்கு இந்த நிலைமை. வாங்க அவங்கள ஒரு வழி பண்ணிடலாம். சமோசா. மோட்டு பத்லு என்னோட சமோசா கொடு, நான் விக்கணும். மோட்டு கொடு அத. அம்மா, இது எந்த இடம்? அடே மோட்டு, அந்த அட்டைப்பெட்டியை நல்லா பாரு. இதே மாதிரி அட்டைப்பெட்டிங்க தான் நம்ம பாஸோட ஆபீஸ்ல இருந்துச்சு. அது எப்படி இங்க வந்துச்சுன்னா அந்த கடைக்காரர்கிட்ட போய் நம்ம கேட்கலாம். வா மிஸ்டர் ஏகாம்பரம், யாராவது இந்த அட்டைப்பெட்டியை தேடி இந்த ஏரியா பக்கம் வந்தாங்களா? குள்ளமா கட்டையா குண்டா வெள்ளை தாடி வச்சுக்கிட்டு ஒரு ஆளு வந்தாரு. கண்ணாடியும் போட்டுட்டு இருந்தாரு. அவர் தான் வந்து வாங்கிட்டு போனாரு. அவங்க பிடிங்க பிடிங்க, அவரை தப்பிக்க விடாதீங்க. என்னது இது? ஆஹா, ஓடிடுறாடே. சீக்கிரம் வாங்க. அண்ணே விடாதீங்க, அதோ வந்துட்டோம். அவங்கள அப்படியே போடுங்க. என்னப்பா நீங்க எதுக்கு என்ன அடிக்கிறீங்க? நான் அந்த கடைக்காரர் இருப்பா. அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடிட்டாங்க. அட கதவை க்ளோஸ் பண்ணாதீங்கப்பா. ஏற்கனவே ஒருத்தன் கொள்ளை அடிச்சுக்கிட்டு போயிட்டா. இப்போ நீங்களும் கொள்ளடிக்க போறீங்களா? அட யாருப்பா கொள்ளை அடிச்சிட்டு போனது? ஒரு ஆளு குள்ளமா கட்டையா வெள்ளை தாடி வச்சுக்கிட்டு வந்தாரு. எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுக்கிட்டு போயிட்டாரு. உங்ககிட்ட சிசிடிவியோட ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கும்ல, அதை காட்டுங்க. ஆமா ஆமா இருக்கு. நான் சிங்கம் சாருக்கு ரொம்ப நேரமா போன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவரு போனை எடுக்கவே மாட்டேங்கிறாரு. கதவை தர, சீக்கிரம் கதவை தர. ஏங்க முதல்ல நீங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் சீக்கிரமா காட்டுங்க. இல்லனா கண்ணாடியை உடைச்சிட்டு எப்ப வேணாலும் உள்ள வருவாருங்க. மோட்டு, இவரு கூட அந்த கடைக்காரர் சொன்ன அதே மாதிரி தான் இருக்காரு. சீக்கிரம் தர திறங்க. தர கதவை தர. சொன்னா கேளு, கதவை தர. யாராவது காப்பாத்துங்க. அடே மோட்டு, இந்த குட்டியான வெள்ளை தாடி வச்சிருக்கிற இந்த மனுஷன் என்ன பொறுத்த வரைக்கும் நிச்சயமா அந்த தண்டனைக்கா டானா தான் ஊருக்கே தெரியுமா? இருக்கணும். ஜான். ஜான் த டான். இப்ப நாம உடனே அந்த ஜான் கிட்ட போய் ஆகணும் பத்லு. ஆனா வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாத ஐடியாவை சொல்லு. ஐடியா அங்கே பார். ஓய். நில்லுங்க, அங்க மேல பறக்குறாங்க பாருங்க. வாங்க அந்த பக்கம் போய் பிடிக்கலாம் அவங்கள. ஒரு நிமிஷத்துலயே நான் கலக்கிட்டேன். மோட்டு பத்லுவே நான் ஒரு வழி பண்ணிட்டேன். பிரமோதம் பாஸ், பிரமோதம் என்ன ஒரு அருமையான கவிதை சொன்னீங்க. இனி தப்பிக்கவே முடியாதுடா. ஜான், நில்லுங்க. அந்த பாஸ சிக்க வச்சது, அவருக்கு எல்லா சிக்கலையும் ஏற்படுத்துறது இந்த தண்டனைக்கா டான் தான். அவனோட உண்மையான சுயரூபம் என்னன்னு இப்ப நான் வெளிப்படுத்துறேன். சொல்லுங்க, வழி விடுங்க. வேண்டாம், விட்டுடு. என் கேட்டப்ப சேஞ்ச் பண்ணிட்டானே.
அட அவர்தான் என்கிட்ட வந்து அட்டைப்பெட்டியை வாங்கிட்டு போனவரு. ஆமா ஆமா, என் ஷாப்ல இருந்து ஆயுதங்களை கொள்ளடிச்சிட்டு போனது இவர்தான். அப்புறம் இவனே தான் பாஸோட ரூமுக்குள்ள வந்து அட்டைப்பெட்டிக்குள்ள பல ஆயுதங்களை பதுக்கி வச்சவன். ஆனா நாங்க மாட்டிக்கிட்டோம். டேய் உண்மையை சொல்றா டேய். நீங்க சொல்லுங்க இவனை என்ன பண்ணலான்னு. இல்ல அவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்பெக்டர் சார் எது பண்ணாலும் நீங்களே பண்ணுங்க, என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. சார் நீங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, என்னோட ஸ்டாஃபுங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஸ்டாஃப்ஸ் சுத்தி கட்டி நில்லுங்க. Ready? சார் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. என்ன நீங்களுமா? வேண்டாம் தாங்க முடியாது, என்ன மன்னிச்சிருங்க. சிங்கம் சார் என்ன தயவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க, இல்ல நானே ஜெயிலுக்கு போயிடுறேன். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.